நியூஸ். ஓம் விக்னேஸ்வராய நமஹ. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமஹ. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடர் எம் முத்துசாமியின் இனிய வணக்கங்கள். அட்டமாதிபதியின் நீசமும் அவருடைய விரயத்தாலும் லாபத்தையும் யோகத்தையும் சந்திக்க காத்திருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 11ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை, அதாவது 24/3/2024 முதல் 30/3/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்புகள். அதன்படி தனுசு ராசி என்பதிலே உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் அவரோடு சனி பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். 4ஆம் இடத்திலே ராகு பகவானும் சூரிய பகவானும் அவரோடு புத பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். 5ஆம் இடத்திலே உங்கள் ராசி அதிபதியாகிய குரு பகவான் அமர்ந்திருக்கின்றார். 10ஆம் இடத்திலே கேது பகவான் அமர்ந்திருக்கின்றார். இதுதான் இந்த வாரத்துக்கான கிரக அமைப்புகள். உங்கள் ராசிக்கு அட்டமாதிபதியாகிய சந்திர பகவான் 10, 11, 12 ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார். தனுசு ராசி என்பதே பொதுவாக சந்திராசமமோ வேதியோ இல்லாத நாள் சுபமான நாளாக அமையும். அதன்படி இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராசமும் இல்லை, வேதையும் இல்லை, அதுவே உங்களுக்கு யோகமான நாள். அந்த கணக்குப்படி இந்த வருடம் ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்றாக இருக்குமா அப்படின்னு எல்லாருடைய எதிர்பார்ப்பும். இந்த வாரத்தில் துவக்க நாள் ஞாயிற்றுக்கிழமைக்கு 24/3/2024 அன்றைய தினம் பௌர்ணமி தினம், உத்திர நட்சத்திரம், அமிர்த யோகம் கூடிய நாள். அடுத்து திங்கட்கிழமை 25/3/2024 திதி மதியம் 1 மணி வரை பௌர்ணமி திதி. அதன் பின்பு தேய்பிரையில் வரக்கூடிய முதல் திதி பிரதமை திதி. பகல் 11 மணி வரை உத்திர நட்சத்திரம். அதன் பின்பு ஹஸ்த நட்சத்திரம். அன்று முழுவதும் சித்த யோகம். அன்றைய தினம் பங்குனி உத்திரம். திங்கட்கிழமைக்கு பங்குனி உத்திரம். அடுத்து செவ்வாய்க்கிழமை 26/3/2024 மதியம் 3 மணி வரை பிரதமை திதி. அதற்கு பின்பு துவிதியை திதி, தேய்பிரை துவிதியை திதி. மதியம் 2 மணி வரை ஹஸ்த நட்சத்திரம். அதன் பின்பு சித்திரை நட்சத்திரம். அன்றைய தினம் சித்த யோகம். அடுத்து புதன்கிழமை 27/3/2024 அன்றைய தினம் திதி மதியம் மாலை 5 மணி வரை துவிதியை திதி. அதன் பின்பு திருதியை திதி. மாலை 4 மணி வரை சித்திரை நட்சத்திரம். அதன் பின்பு சுவாதி நட்சத்திரம். அன்றைய தினம் சித்த யோகம் கூடிய சுப முகூர்த்த நாள். புதன்கிழமை அன்னைக்கு முகூர்த்த நாள். இந்த வாரத்தில் முதல் முகூர்த்த நாள் அன்றைக்கு தான் வருது. அடுத்து வியாழக்கிழமை 28/3/2024 மாலை 5 மணிக்கு மேலே சதுர்த்தி திதி, தேய்பிரை சதுர்த்தி திதி ஆரம்பிக்கிறது. தேய்பிரை சதுர்த்தி என்றாலே அன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தி என்று பெயர். நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு மாலை 6 மணிக்கு மேலே விசாக நட்சத்திரம் வருகிறது. அமிர்த யோகம் கூடிய நாள். ஆனால் அந்த நாள் கரி நாள். அடுத்தபடியாக வெள்ளிக்கிழமை 29/3/2024 நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு மாலை இரவு 7 மணிக்கு மேலே அனுச நட்சத்திரம் வருகிறது. திதி மாலை 6 மணிக்கு மேலே பஞ்சமி திதி வருகிறது. சித்த யோகம் கூடிய நாள். அடுத்து இந்த வாரத்தின் இறுதி நாள், கடைசி நாள் சொல்லக்கூடிய சனிக்கிழமை அன்னைக்கு 30/3/2024 இரவு 7 மணிக்கு மேலே சஷ்டி திதியும், அதே இரவு 7 மணிக்கு மேலே அனுச நட்சத்திரம் முடிவிட்டு கேட்டை நட்சத்திரம் வருகிறது. சித்த யோகம் கூடிய நாள். இதுதான் இந்த வாரத்திற்கான திதி வார யோக கரண நட்சத்திர அமைப்புகள். தனுசு ராசி என்பதே பொதுவாக இந்த வாரத்தில் நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப கெடு பலன்கள் குறைகிறது. அதுதான் நல்ல அருமையான விஷயம். ஏன்னா அட்டமாதிபதி நீசத்தை நோக்கி விரயத்தில் செல்லும் பொழுது கெடுபலன்கள் எல்லாம் குறையும். சூரியனை கண்ட பனி போல அனைத்து பிரச்சனைகளும் உங்களுக்கு தானாகவே சால்வ் ஆகும். ஏன்னா இதுவரை உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்து கொண்டு இருந்தது. இந்த வாரத்தில் பிரச்சனைகள் தானாகவே விலகக்கூடிய அளவுக்கு யோகம் உண்டு. முதல் நல்ல அருமையான விஷயம்.
எதனால் அந்த விஷயங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா எதனால் கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப பொருளாதார ரீதியாக ஏற்றம் காண்பீர்கள். முன்பு இருந்த கடன், நோய், வம்பு வழக்கு கைகோர்த்து வந்த விஷயங்கள் எல்லாம் மாறுபடும் அல்லது முடிவுக்கு வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. தொழில் அல்லது வியாபாரத்தில் ஏற்பட்ட சுணக்கங்கள் எல்லாம் மாறுபட்டு எழுச்சியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு ஏற்றத்தை காணக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் தொழில் வியாபாரம் செய்கிறவர்களுக்கும் பொருளாதார ரீதியை அனுபவிப்பவர்களுக்கும் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் எதிர்பார்த்த நிகழ்ச்சிகள் கை கொடுத்து உதவும். அதுவும் உங்களுடைய புத்தி சாதுர்த்தியத்தினால் இன்னும் பலமான லாபங்கள் கிடைக்கும். இந்த லாபத்தை நீங்கள் பயன்படுத்தினால் இனி வரும் காலகட்டங்களுக்கு அது உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும். வேலை பணிச்சுமை குறையும். இதுவரை நிறைய பணிச்சுமைகள் இருந்தது, அதெல்லாம் குறையும். ஒரு ப்ரெஷர்னு சொல்லுவோம், அதெல்லாம் குறையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்து நீங்கள் எதிர்பார்த்த சில மாறுதல்கள்லாம் இந்த வாரத்தில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மாணவர்களுக்கு இந்த வாரம் அருமையான வாரம். அரசு தேர்வு எழுதி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு +1 +2க்கெல்லாம் எக்ஸாம் நெருக்கி முடியக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இப்போ தான் துவங்க ஆரம்பிக்கிறது. ஆனால் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்கன்னால் நல்லபடியான ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்தபடியாக சுபமங்கலத்தை எதிர்பார்த்திருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்குமே சுப செய்திகள் கிடைக்கும். இந்த வாரத்தில் 3 நாட்கள் சுப நாளாக வரனால சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பெண்களுக்கு இந்த வாரம் ஒரு பொன்னான அற்புதமான வாரம். இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறி கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் ஏற்படுவதற்கும், முன்னாடி கோல் சொல்லிக்கிட்டு இருந்தவங்களெல்லாம் இப்போ இணக்கம் காட்டி வருவதற்கும், யாரெல்லாம் உங்களுடைய இல்லற வாழ்விலே குறுக்கீடு செய்தார்களோ அவர்களெல்லாம் ஒன்று தானாக விலகக்கூடிய அல்லது விலக்கி வைக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உறவினர்களாலும் நண்பர்களாலும் இதுவரை இருந்த கஷ்டங்கள் எல்லாம் மாறி இனி லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக எதிர்பார்த்த பல நன்மைகளை அடைவதற்கு பெண்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. சுப மங்களத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு கடந்த வாரம் கொஞ்சம் ஒத்தி வைத்தல் நிகழ்ச்சி நடந்தது. இந்த வாரம் அதுக்கான யோகங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி தேதி வருகிறது. அவரவருடைய இல்லத்து குல தெய்வங்களையும் இஷ்ட தெய்வங்களையும் சுமங்கலி பூஜையும் செய்வது உசிதமானது. திங்கட்கிழமை அன்னைக்கு பங்குனி உத்திரம் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க. வியாழக்கிழமை அன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி வருகிறது, விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யுங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பஞ்சமி திதி, தேய்பிரை பஞ்சமி திதி வருகிறது, வாராகியம்மனை வழிபாடு பண்ணுங்கள். இந்த வாரம் முழுவதும் சுப யோகமான வாரமாக அமையும். ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்.